நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். எப்படி என்றால், பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த பூமியிலே நடக்கிற அத்தனை காரியங்களும் பரலோகத்தில் தேவ சித்தம் செய்யப்படுவது போல செய்யப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு அப்படியாக நடக்கவில்லை, நிச்சயமாகவே நடக்கவில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் கூட அது அப்படி நடக்கவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், கர்த்தரை நேசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம், கர்த்தருக்கு ஊழியமும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் முழுவதுமாக செய்யப்படுகிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் ஒருவேளை தேவ சித்தம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவனை கோபப்படுத்துகிற அசிங்கமான அசுத்தமான காரியங்கள் நடக்கலாம். ஆனால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நடைபெறுகிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் நம்மை நாமே சோதித்து பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய தலைமுறையிலே நடக்க வேண்டும், எங்களுடைய சபையில், எங்களுடைய ஊழியத்தில் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக காரியங்களை செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய ஊழியத்தை விட்டு, சபை விட்டு, விசுவாச மக்களுடைய வாழ்க்கை விட்டு அது அகற்றப்பட வேண்டும். அப்படி தேவனுக்கு பிரியமாய் செய்யும் பொழுது தேவ நாம மகிமைப்படும். அவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் கட்டப்படும், நம்முடைய தேசத்தில் கட்டப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆனபடினாலே இந்த கால வேளையில் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். தேவன் தாமே அந்த கிருபை நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.